Okay, so welcome to InfoSmite, right? So ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம சிஎஸ்எஸோட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல்ஸை பார்த்துருப்போம். அந்த ஸ்டைல்ஸை தொடர்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஷேடோஸ். ஸோ ஷேடோஸ்னா என்ன? ஜாக்கி சான் வரும் ஷேடோ கான்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நிழல்கள், அதாவது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஒரு ஃபாண்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீ ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. சரியா? ஸோ இதை வச்சு நீ எப்படிலாம் உன்னோட லைக் உன் ஃபாண்ட்டை நீ எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். சரியா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இருக்கிற கான்செப்டை பார்த்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்லையும் பார்த்துடலாம். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல் கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன். எனிதிங் எல்ஸ் எதுனாலும் சேட்டில் ஆனர்ஸ் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ CSS shadow. The shadow effect property in CSS is used to add text and images shadow in HTML document. ஸோ டாக்குமெண்ட் HTML கண்டென்ட்டை வச்சு ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலை ஆட் பண்ணுறோம். அது என்ன ஸ்டைல்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறது. அப்படி என்ன ஃபீல் கொடுக்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும். சாரி, இந்த ஃபோட்டோ கார்னர் எல்லாமே பார்த்தா ஒரு ஸ்லைட் ஒரு டார்க்னஸ் தெரியும், ஒரு பிளாக் கலர். அது ஒரு ஷேடோ ஃபீல் தெரியும். அப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படின்னா ஒரு பேப்பர், அதாவது வெப் பேஜில் உள்ள பேப்பரில் இருந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக மேலே எகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பட் இப்படிலாம் ஒரு ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் தேவையில்லாமே இருக்குது, தேவைப்படுறதும் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்கக்கூடாது. போக போக அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அதுக்கு போகிறதுக்கு நீ வழிவகுத்துக்கணும். ஸோ அது ஓரளவுக்கு நீ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போக போக நீ கற்றுக்கலாம் அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டைல்ஸோட சிஎஸ்எஸ் டேக்ஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய கிளாஸஸ் வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீ சிம்பிளாக இப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டைல்லாம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஒன்று ஒன்றா நியூ லேர்னிங்காக இருக்கும். அதில் முக்கியமானதை வச்சு தான் நாங்கள் இங்கே செஷனாக கொண்டு வரோம். கட்டுதுன்னு சரி. ஸோ ஷேடோக்கு வரும். ஸோ ஷேடோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைலைட் வியூவாக ஒரு எக்ஸ்பென்சிவான லுக்கை கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு இமேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க, இமேஜ் பேக்ரவுண்ட் வைக்கலாம். அண்ட் தென் சிம்பிளான ஒரு பாக்ஸுக்கு பேக்ரவுண்டாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வச்சு அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அப்போது சிம்பிளாக ஒரு ஃபாண்ட் ஒரு நேமை யூஸ் பண்ணால் டெக்ஸ்ட் வந்துருமா? லைக் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஷேடோவோ இல்லை இமேஜுக்கு பின்னாடி ஷேடோவோ வந்துருமா? அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத வர ஸ்லைடில் பார்க்கலாம். So text shadow, the CSS text shadow property is used to display the text with shadow. The property holds the pixel length, breadth, and width of the shadow and the color of the shadow. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷேடோவோட சும்மா நீ அதுக்கு போயிட்டு சிஎஸ்எஸ்ல போய் எனக்கு இந்த ஃபாண்ட் வந்துட்டு ஷேடோ வேணும் அப்படின்னு கேட்டாலும் அது பண்ணாது. அது எவ்வளோ தூரத்துக்கு பிரெத் ஆகணும், எவ்வளோ தூரம் வித்து ஹைட்டாக கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிறத நீ சொன்னால் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அந்த சின்டாக்ஸ் மெத்தடை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லணுங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிக்சல்னா என்ன, செகண்ட் 3 பிக்சல், தேர்ட் 3 பிக்சல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன கலரில் வேணுங்கிறது நீ லாஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இந்த மொதல் 3 பிக்சலை எங்கெங்கே யாரை குறிக்குங்கிறத நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதே வந்திருக்கும். ரைட், அவங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அந்த எக்ஸாம்லேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன நார்மல் HTML ஃபைல் இருக்குது. அதில் H1 வந்து யார் இருக்கானா, InfoSmiteன்னு ஒரு நேம் போட்டு ஹெட்டிங் இருக்கான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த அவுட்புட்டை மட்டும் பாருங்கள், நல்லா தெரியும். ஒரு மாதிரி ஒரு போல்டடான ஒரு ஷேடோஸ் பின்னாடி ஃபில்லப் ஆகிருக்கு. அது பார்க்கவே நல்லா இருக்கு. சரி, அதை எப்படி பண்ணியிருப்பாங்க? டெக்ஸ்ட் ஷேடோ 2 பிக்சல் 2 பிக்சல் கிரே கலரில் வரணும்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 2 பிக்சலை எப்படி அது கம்பேர் பண்ணிக்கும் அப்படின்னா, உன் மைண்ட் செட்டில் இப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கு. சரியா? 2 பிக்சல் லெஃப்ட் இருக்கு, ரைட்டில் இன்னொரு 2 பிக்சல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பிக்சல் யாரை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, மேபி அந்த டாப் அண்ட் டவுனு ஆர்எல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. சரியா? அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் லைனில் வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? எதை லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறீங்க, எதை டாப் டு டவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு குழப்பம். ஸோ இப்போ இந்த நீ டெக்ஸ்ட்டை பொறுத்த முடியும், இந்த ஐயை மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஐயில் இதுதான் டாப்பு, இதுதான் டவுனு. டாப்பு டவுனு
இது லெஃப்ட், இது ரைட். ஸோ அப்போ அந்த ஐயோட லெட்டரை வச்சு பார்த்தா இது லெஃப்ட், இது ரைட், இது டாப், இது டவுன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 பிக்சலை நவட்டுவேன். அதாவது அதே டெக்ஸ்ட் தான், ஓகேவா? அந்த டெக்ஸ்ட்டை வந்து லைட்டரா எவ்வளோ பிக்சல் நீ கொடுக்குறியோ அவ்வளோ பிக்சலுக்கு அது நவுண்டு போகுமே தவிர, பட் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோங்கிற வார்த்தையை நீ சொல்லி நீ அந்த சின்டாக்ஸை கொடுத்துட்ட அப்படின்னா அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்டே இன்னொரு காப்பி மாதிரி வெளில வரும். அதை மீன் இந்த ஐக்கு பின்னாடியே இன்னொரு ஐ லைட்டா வரும். அந்த லைட்டா வர ஐக்கு கலர் நீ என்ன கொடுக்குறியோ, பிளாக்கோ கிரேயோ ஒயிட், ஒயிட் கொடுத்தா ஒன்றுமே தெரியாது, இன்கேஸ் நீ க்ரீனு ரெட்டு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அது நீ என்ன கொடுக்குறியோ அது வந்து இந்த ஐக்கு பின்னாடி அப்படியே வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஐக்கு பின்னாடியே பேஸ்ட் ஆகிட்டுனா உனக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா 2 பிக்சல்ல டாப் அண்ட் டவுனுக்கு நவுட்டி விடுற. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த கிரே கலர் இருக்கா, அது டாப்ல இருந்து, இதுதான் டாப்பு, அதுல இருந்து ஒரு 2 பிக்சல் இறங்கியிருக்கு, இந்த இடத்துல ஐ வந்திருக்கு. அப்போ இதுவும் இந்த இடத்துல வரும். அடுத்த 2 பிக்சல் லெஃப்ட் ரைட் தள்ளிடும். ஸோ லெஃப்ட்ல இருந்து இப்படி தள்ளி விட்டா அப்போ இங்க இருக்கிறது கொஞ்சம் நவுண்டு வந்துடும். அப்போ ஐ வந்து இப்படி பேக்ரவுண்ட்ல இப்படி ஒரு காப்பியா வந்து ஃபில்டர் ஆகும். கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டும் தள்ளி, டாப் அண்ட் டவுனும் தள்ளி வந்து வரும். அப்படியே எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் விடுறதுனால நம்மளுக்கு தூரத்துல இருந்து பார்க்க ஒரு ஷேடோ ஃபீல் கொடுக்கும். இதுதான் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோ. அப்போ அதுல வந்துட்டு மூணாவதா ஒரு 3 பிக்சல்னு வந்துச்சுல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அது சொல்றேன், அது எப்படி வருதுன்னு. இப்போ இந்த ஷேடோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காப்பி மாதிரியே இருக்கும். ஐயோட இன்னொரு காப்பியை தான் வச்ச மாதிரி இருக்கும். கரெக்டு தான்? ஸோ அப்படிதான் வரும். ஓகேவா? அப்போ அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சாதான் அந்த தேர்டு இன்னொரு பிக்சல் வச்சு எழுதுறோம்ல, அது வச்சு வரும். அது என்னன்னு இப்போ நான் போகும்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், ஷேடோன்னு வந்துட்டுனாலே ஒரு ஃபாண்டோ, டெக்ஸ்டோ, கார்டோ என்ன இருக்கோ, ஒரு பாக்ஸ் இருக்கோ, அது அப்படியே அதுக்கு பின்னாடியா ஒரு இமேஜ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பி இமேஜ் மாதிரி. ஸோ ஐ மாதிரியே இன்னொரு ஐ ஜென்ரேட் ஆகி ஐக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். நீ அதை 2 பிக்சல் லெஃப்ட் ரைட்டுக்கு நோக்கினா இவ்வளோ தூரத்துக்கு நோணும். அதுமாரி டாப் அண்ட் டவுன் 2 பிக்சலுக்கு நோனா கொஞ்சம் கீழே இறங்கிடும். இறங்கினோடனே அது நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ் மாதிரி ஒரு ஷேடோ ஃபீல் கொடுக்கும். அதை தான் இதை சொல்லியிருக்கான். நீ இன்னொரு 4 பிக்சல் கொடுத்தனா இன்னும் கொஞ்சம் நவுண்டு இன்னும் கொஞ்சம் இறங்கியும் வரும். புரிஞ்சுதா? இல்லை யாருக்கும் டவுட் இருக்கா? நான் திரும்ப நடத்தணுமா? நம்பிராஜன், செகண்ட் மால், வசிதா, தர்ஷனா, எனி ஒன்? ரைட், சூப்பர், எல்லாருக்கும் ஓகே. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் லைன் போகிறேன். இப்போ பாரு, எக்ஸ்ட்ராவா ஒரு அந்த பிக்சல் வந்திருக்கு, அது ஏன்னு பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஆட் அ பிளர் எஃபெக்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காப்பியா வந்திருக்கு, ஐயோட ஒரு காப்பி. ஸோ நீ இப்போ இந்த இதை மட்டும் 5 பிக்சலை மறைச்சிக்கோ, நம்ம போனதுல பார்த்த மாதிரியே இருக்கட்டும். 2 பிக்சல் 2 பிக்சல் ப்ளூ. அப்போ 2 பிக்சலுக்கு டாப் அண்ட் டவுன் நவுன் இருக்கும், 2 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் நவுன் இருக்கும். ப்ளூ கலர்ல அந்த காப்பி வந்திருக்கும். ஸோ விச் இஸ் INFOSMNT. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு காப்பியா பின்னாடி வந்து நவுண்டு நம்மளுக்கு வரும். ஸோ நீ அதை என்ன பண்ற அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்குற. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிற பிளேஸ்ல வந்துட்டு நீ என்ன பிக்சல் கணக்குல கொடுக்குறியோ அது பிளர்ரா மாறிடும். நீ 1 பிக்சல் கொடுத்தாலே ஒரு டிராப் ஆஃப் பிளர் தெரியும். கொஞ்சம் பிக்சலை நீ கூட்டும் போது இந்த மாதிரி பிளர்னஸ் தெரிய வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதுதான் சொல்லிதான் ஆட் அ பிளர் எஃபெக்ட் டு த ஷேடோ. சிம்பிள். ரைட்டா? ஸோ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டாப் அண்ட் டவுன், லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் நீ இது கொஞ்சம் எனக்கு வந்து காப்பி ஃபீல் தெரியுது, லைக் ஐயோட இன்னொரு இமேஜா இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணினா அது நீ கொஞ்சம் பிளர் கொடுத்த அப்படின்னா அது வந்து ஒரு பிளர் எஃபெக்டை ஜென்ரேட் பண்ணி ஒரு மாதிரி அந்த இமேஜை கிராஷ் பண்ணும். பிளர்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம ஃபோனில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணும் போதே பார்த்துருக்கோம். அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த தேர்ட் பிளேஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன டெவலப்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், ஓகே. சரி, அதே மாதிரி ஹலோ எவ்ரிவான் ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்டே கலர் வந்து நான் பிங்க்னு வச்சுட்டேன். சரியா? இப்போ பாரு, இதுல பிளருக்கு வந்து 5 பிக்சல் கொடுத்துருந்தாங்க, இங்க 4 கொடுக்குறோம். ஒரு பிக்சல் தான் கம்மியா இருக்கு, ஆனா அதுலேயே கொஞ்சம் தான் டிஃபர் ஆகிருக்கும். அந்த பிளரோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் 1 பிக்சல் நம்ம இப்போ ட்ரையல் பண்ணும்போது 1 2ல இருந்தே ஆரம்பிச்சுப்போம், அது எப்படி இருக்கு பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிக்சல் அண்ட் செகண்ட் 2 பிக்சல் டாப் அண்ட் டவுன் ஒரு அலைன் ஆயிருக்கும். இதுல டாப் அண்ட் டவுனும் கொஞ்சம் இறங்கியிருக்கும், லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் வந்துருக்கும். அதனாலதான் இந்த சைடு எதுவுமே கலர் இருக்காது. எல்லா இதுலயும் ஸ்டார்டிங் மட்டும் கலர் இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நவுண்ட் இருக்கு 2 பிக்சல்.
ஓகேவா? நீ ரிவர்ஸ்லயும் பண்ணலாம், இப்படி இந்த சைடு ஷேடோ வர மாதிரியும் வைக்கலாம். அது நெக்ஸ்ட் ஸ்லைட் வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 4 பிக்சலுக்கு நான் பிளர் கொடுத்துருக்கேன், அதனால லைட்டா பிளர் ஆகி தூரத்துல இருந்து பார்க்க ஒரு ஃபாண்ட் ஃபீல், ஒரு லுக்கு தருது. இவ்வளவுதான் இதுல ஒரு விஷயம். ஓகேவா? மேபி நடுவில் புரியலன்னா கேளுங்க, நடத்திடுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைட், இப்போ பாருங்க, நவட்டவே இல்லை, விச் இஸ் ஒரு ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி டாப்பும் டவுனும் லெஃப்ட்டும் ரைட்டும் உள்ள பிக்சல்ஸ் வந்து என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அப்போ அதோட காப்பி தெரியவே தெரியாது, அதுக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் நவுட்னா தான் சைட்லேயே தெரியும். இப்போ HAV எல்லாம் பின்னாடி பின்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அது மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியல. அதுலயே வந்துட்டு நான் ஒரு 3 பிக்சலுக்கு இது ஒரு கலர், ஏதோ சம்திங் ஆரஞ்சு ப்ரௌன் ரிலேட்டடான கலர், அந்த கலரை பிளர் மட்டும் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு தேர்ட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல பிளருக்கு உண்டான இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், 3 பிக்சல். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடியே பிளர் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான். அது கலர் பேர் வந்து ரெட் நியான். ஸோ அதுக்கு பின்னாடியே ஜென்ரேட் ஆகி, சாரி, பின்னாடியே ஜென்ரேட் ஆகி நீட்டாக வந்துடும். ஏன் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடியே இருக்குன்னா, நம்ம 2 பிக்சலும் என்ன கொடுத்துருக்கோம், 0ன்னு கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் வந்து 2 2ன்னு கொடுத்தனால கொஞ்சம் நவண்டு வந்திருக்கு. இட்ஸ் ஸ்டாப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் மூவ் ஓவர் ஆயிருக்கு. நீ இன்னும் 5 5ன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரம் மூவ் ஓவர் ஆகி இவ்வளோ தூரத்துக்குலாம் வரும். நம்ம அவுட்புட் பார்க்கும் போதே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். சரியா? ரைட், பார்க்கலாம். என்ன இருக்கு பார்த்தோம். ரைட், மல்டிபிள் ஷேடோஸ். அப்படி என்ன மல்டிபிள் ஷேடோஸ் அப்படின்னா, ஸோ டு ஆட் then one shadow to the text, you can add a comma, separate list of shadows. ஸோ இன்னொரு ஷேடோஸும் நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது தேவைப்படாது நம்ம ஒர்க் சைட்டை பொறுத்த முடியும். ஏன்னா அது கொஞ்சம் அக்லியான மொமெண்ட்டை தான் எப்போவுமே இதுவரை கொடுத்துருக்கு. பட் இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ H1 enforcement டெக்ஸ்ட் ஷேடோங்கிறத ஒன்று வச்சு விச் இஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீ அதிலே சொல்லிடுவ டெக்ஸ்ட் ஷேடோ தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ணியிருக்கேன், 003 பிக்சல் ரெட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா 3 பிக்சலுக்கு பிளர் ஆகும். என்ன கலர்ல பிளர் ஆகும்னா ரெட் கலர்ல பிளர் ஆகும். சரி, ஓகே. ஸோ நம்ம கண்ணுக்கு நல்லா பார்த்தா தெரியும், எண்ணுக்கு அடுத்து ஒரு ரெட் வருது, ஒரு ரெட் கலர் பிளர் வரும். அட் லாஸ்டா 005 பிக்சல். ஸோ இதோட ஒரு 2 மடங்கு பிக்சலை கூட்டி ப்ளூ தெரியணும், அதுவும் பிளர் தான், எங்கேயும் நவளக்கூடாது அந்த ஃபாண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சு 00 கொடுத்து 2 பிளரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பிளர், ஓகே. ஸோ 2 பிளரும் நம்மளுக்கு வியூ ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, 5 பிக்சலோட ப்ளூ கொடுத்தனால, ப்ளூவா வயலட்டா, இங்க ப்ளூ தானே கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு இங்கே வயலட் மாதிரி. சரி, ஸோ ப்ளூன்னு கொடுத்தனால அது 5 பிக்சலுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேவா? பட் ரெட் வந்து 3 பிக்சல் கொடுத்தனால குட்டியோடு தான் இருக்கு, லைட்டராக தான் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? இதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்டர் அரௌண்ட் டெக்ஸ்ட். You can also use the text shadow property to create a plain border around some text without shadows. ஸோ நீ ஷேடோஸே இல்லாம ஒரு ஃபாண்ட்டுக்கு பார்டர் லைன் கொடுத்தா எப்படி இருக்கும், இந்த தெரியுதா? ஒரு ஃபாண்ட்டை பார்டர் லைன் எழுதியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 மெத்தட். ஸோ ஃபாண்ட்டோட கலர் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்டே கலர் ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துட்டோம். அண்ட் தென் 4 டைப்ல எழுதியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து -1 பிக்சல் 0 பிளாக். அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, -1 அப்படின்னா 0க்கு முந்தின நம்பர். ஸோ விச் இஸ் 0ன்னு கொடுத்தா ஒரு காப்பி வரும்னு, ஆனால் நம்மளுக்கு ஒளிஞ்சிருக்குன்னு. பட் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி போன நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு காப்பி தான் ஜென்ரேட் ஆயிருக்கும். பட் அந்த காப்பியே இன்னும் கொஞ்சம் டிம்மரா ஜென்ரேட் ஆகும் மைனஸ் கொடுக்கும்போது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு -1 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க பார்க்கும்போது பார்டர் லைன் வந்து இந்த இங்க தெரியுதா, கொஞ்சம் இறங்கியிருக்கா, அந்த ஃபீல் நம்ம அங்கே போய் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இதில் அவுட்புட்டும் சரியாக. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0 1 பிக்சல். ஸோ ஃபர்ஸ்ட் இது 1ஆ இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் ரைட்டும் டாப்பும் டவுனும் தான் கம்பேர் பண்ணி இவங்க சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு பிக்சலுக்கு பார்டர் லைனாக ஜென்ரேட் ஆகும். நீ இன்கேஸ் பிளருக்கு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வரும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி தான் வந்துடும்.
நீ பிளர் ஆட் பண்ணாம போனேன்னா அது பார்க்க ஃபாண்ட்டுக்கு பார்டர் லைன் ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 0 1 பிக்சல், அப்புறம் 1 பிக்சல் 0, அண்ட் தென் 0 -1 பிக்சல். இதான் நடக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் நடத்துகிறேன் வியூஸில். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன பார்க்கலாம். ஓகே, வெயிட் a minute. ஸோ இதை நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸை. ஸோ இங்கே அவுட்புட் என்ன இருக்குது? ஷேடோ பட்டன்ஸ், யூஸ் த பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி டு ஆட் ஷேடோஸ் டு த பட்டன். ஸோ இதில் பார்த்தா இங்கே ஒரு பட்டன் லைட்டாக ஒரு பார்டர் ஃபீல், ஷேடோ ஃபீல் தருது. பட் இது கொடுக்கல. கரெக்டாக யூஸ் த பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி டு ஆட் ஷேடோஸ் டு த பட்டன். அப்போ இதில் ரெண்டுலேயுமே ஆட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, பட்டனை வந்து நீ இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் உன்னோட யூஐனா என்ன, அந்த டிசைனை பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ கண்டுக்காதீங்க, குழப்பிடும் கண்டிப்பாக. ஜஸ்ட் பட்டன் பாக்ஸுக்கு ஷேடோஸை நம்ம எப்படி சிம்பிளாக பார்த்தது இவங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக் வேணும்னு நினைச்சு 0 8 பிக்சல் 16 பிக்சல் 0. ஸோ இதில் வந்து 4 இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுவரை 3 தான் படித்தோம். பட் இதில் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிளர்ரே 2 டைப்பில் பிரிச்சுருவாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபாண்ட் பின்னாடி நான் ஜெராக்ஸ் காப்பியாக ஒரு லெட்டர் வருதுன்னு சொல்கிறத 2 டைப்பாக நான் எடுத்தேன். எப்படி? ஒன்று வந்து டாப் டவுன், இன்னொன்று லெஃப்ட் ரைடுன்னு சொன்னேன். ஐ மீன் இந்த விச் ஃபர்ஸ்ட் 2. மூணாவதா பிளர்ருன்னு. ஸோ அந்த பிளர்ரே இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத இந்த லாஸ்ட் 4th இருக்கிற ஸ்பேஸ்க்கு சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம அதெல்லாம் போட்டு ரொம்ப ஃபாலோ பண்ணிலாம் ஒர்க் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக பார்டர் வேணுமா, லைக் ஒரு ஷேடோஸ் ஃபீல் வேணுமா, டக்குன்னு எதையோ ஒரு நம்பரை போட்டு பிக்சல்ஸை கணக்கு எடுத்தேன்னா அது ஈஸியாக வந்துடும். ஓகேவா? பட் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த சன்ஷேடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து சன் ரைஸ் ஆச்சுன்னா அதோட வெயில் வந்து லெஃப்ட் டு ரைட்டாக அப்படி ஒரு மாதிரி ஷேடோ ஃபீல் வரும். அதே இது ஈவினிங் போச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் அப்படியே ஆப்போசிட்டா ரைட் டு லெஃப்டா ஷேடோ வந்து ஃபீல் பண்ணும். அந்த லைக் வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியும், இங்கே வெயில் அடிக்கும் காலையில், அடுத்த இடத்துல வேற இடத்துல வெயில் அடிக்கும். ஸோ நிழல் காலையில் ஒரு இடத்துல இருக்கும், சாயங்காலம் வேற இடத்துல நிழல் வந்துடும். சாயங்காலத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் இருட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வரும். கரெக்டாக? ஸோ அதே பேஸ் பண்ணி இவங்க பட்டனுக்கும் பண்ணுவாங்க. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேடோ வந்து டாப்ல இருக்காது. இந்த கார்னர் வந்து ஷேடோ அவ்வளோவா டாப்ல அவ்வளோவா ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த சைடு வந்து ஷேடோ நல்லாவே ஃபீல் ஆகும் இவ்வளோ தூரத்துக்கு. அதே மாதிரி தான் இங்கே. இதுதான் இந்த இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். இந்த கலரும் எடுப்பாங்க, ப்ளஸ் இந்த 20 பிக்சல் 0 20 பிக்சல் 0 அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை 4 வேஸில் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது 4 வேஸில் வருது இல்லை, அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 0ன்னு இருக்கும் போது அப்போ டாப் வந்து 0 ஆகிடும். நீ அப்புறம் ஏன் நீங்கள் வந்து டாப்பு டவுனு அப்புறம் லெஃப்ட் ரைட்டுன்னா, நீ 2 தான் பிக்சலை வச்சுட்டு அப்படின்னா கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி ஜென்ரேட் ஆகிடும்னா டாப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு ஜென்ரேட் ஆகும். பட் நீ 4 மென்ஷன் பண்ண அப்படின்னா ஒரு இதில் வந்து பிளர்ரு, ஒரு இதில் டாப்பு, ஒரு இதில் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு அதாவே சஃபகேட் ஆகி ரன் ஆகிக்கும். நீயா தான் நீங்கள் போயிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணும்போது தெரியும் எங்கே எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது. நீயா தான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு அந்த ஃபீல் கிடச்சி நீ ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0வா இருக்குது, இங்கே ஓரளவுக்கு சின்ன பிக்சலாக வந்துருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 8 பிக்சல் தான் இருக்கும். அப்போ மீதி 2ம் 16 பிக்சலும் எங்கே மெர்ஜ் ஆகும் அப்படின்னா அந்த பிளரோட டிபெண்டன்சியை சொல்கிறது. ஸோ பிளர் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிறது தான் அந்த 16 பிக்சல். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துரும். ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன பார்க்கலாம். Yeah, box shadow, the CSS box shadow property is used to apply one or more shadows to an element, specify a horizontal and a vertical shadow. In its simplest use, we can specify as horizontal and a vertical shadow. The default color of the shadow is the current text color. So the vertical என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேடோஸ் வந்து வெர்டிக்கலாகவும்
ஹரிசாண்டலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, மேலே கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு சுற்றி எல்லாமே ஒரு டம்மி விச் இஸ் ஜெராக்ஸா பின்னாடி வந்து அதை தான் நம்ம வச்சு விளாண்டுட்டு இருக்கோம். பிளர்ரா கொடுக்குறது அப்படிங்கிறது பிளர்ரா கொடுத்துக்கிட்டு அதை நம்ம ஷேடோன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அது டிஃபால்ட்டாக ஒரு கலரில் எப்பவும் வந்து தான் அவங்க ஷேடோ. சரி, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், இங்கே ஒரு சிம்பிள் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தேன், ஒரு ஜெராக்ஸ் வருது, ஒரு ஃபாண்ட்டுக்கு பின்னாடி வருதுன்னு. அப்போ ஃபாண்ட்டாக இருந்தால் நீ ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் என்ன? டெக்ஸ்ட் ஷேடோன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். டெக்ஸ்ட்டை நீ என்னெல்லாம் பண்ண முடியும்? இப்போ நீ வந்து பாக்ஸ் ஷேடோ பார்க்குறோம். ஸோ பாக்ஸ் ஷேடோவில் அப்போ எப்படி நான் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சுக்குவேன்? நான் எப்படி டாப்பு டவுனு அதெல்லாம் எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுவேன்? ஏன்னா ஒரு காப்பியை அது அதாவே ஒரு ஜெராக்ஸாக பின்னாடி ஜென்ரேட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆயிடும் அது ஒரு ஜெராக்ஸாக. பட் ஒரு பாக்ஸ் வந்து கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஜென்ரேட் ஆகாது. அதுலேயுமே நம்ம வந்துட்டு சின்டெக்ஸை மாற்றி தெளிவாக சொல்லணும். அங்கே டெக்ஸ்ட்டுன்னு சொன்னோம், இங்கே பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். ஆனால் சொன்னதில் நீ அதுக்கு கலர் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை தான் இப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். டிஃபால்ட்டாகவே அது கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாரு, ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்வில் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு வச்சுக்கோம். அதுக்கு வித் ஹைட்டு. ஸோ நான் போன டைம் பாக்ஸ் டெமோ ப்ராஜெக்ட்லேயே சொன்னேன், ஒரு பாக்ஸை நீ ஜென்ரேட் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சு வித் ஹைட்டு கொடுத்தா தான் பாக்ஸாகவே கன்சிடர் ஆகும். ஸோ இங்கே ஒரு வித் ஹைட்டு 100 பிக்சல் 20 பிக்சல் வந்துட்டா ஓகேக்கிட்ட. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் கோரல்னு ஏதோ ஆரஞ்சு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. பேடிங் வந்து 15 பிக்சல். ஸோ இங்கே 15, இங்கே 15, இங்கே 15, இங்கே 15. ஸோ 15ல் சென்டர் ஆகி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற வேர்டு சென்டரபிளாக ஃபீல் ஆயிடும் நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ எல்லாம் வந்துட்டு இப்போ எனக்கு அந்த பாக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேடோ ஃபீல்டில் வரணும். ஆனால் கலர் வந்து டிஃபால்ட்டாக வரணும்னு சொல்கிறனால ஒரு 10 பிக்சல் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு நவுண்டு வந்துடும். டாப்பு டவுனும் 10 பிக்சல். டாப்பில் 10 பிக்சல் இறங்கினா இப்போ கீழே தான் வரும். அதுமாதிரி லெஃப்டில் நீ 10 பிக்சல் நவுட்டிட்டேன்னா அது இப்படி நவுண்டுடும். ஸோ லெஃப்ட் டாப் அப்படி ஆரோ இறங்கிடும். ஸோ அந்த 10 இறங்கும் போது நம்மளுக்கு பின்னாடி அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி பாக்ஸ் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் ஷேடோன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கும் நம்மளுக்கு. லைக் அந்த இது தப்பாயிடும், அங்கே ஒன்றும் வேலை நடக்காது. அந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவோம். தப்பு பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ரைட் தானே? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புரியுதுல? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை? ஆக்சுவலாக ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இவ்வளோ பிபிடிலாம் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக பார்த்துட்டா டக்குன்னு கிளிக் ஆகி போயிடும். டவுட்ஸ்னால் நடுவில் கேட்டுருங்க. ரைட்டா? சரி, டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஒரு லெஃப்ட் ரைட் பிரிச்சோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் கொண்டு வந்தோம்னா பிளர் கான்செப்டை கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு பிளர் எஃபெக்டை கொடுத்து 5 பிக்சலுக்கு பிளருக்கு வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த 5 பிக்சலுக்கு பிளர் ஆகி லெஃப்ட் டாப்பும் 10 நவுண்டு ஒரு 5 பிக்சல் பிளர்ரை லைட் ப்ளூ கலர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸோட கலர் ஸ்கை ப்ளூ. கலரை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பட் நீ டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கலர் கம்பல்சரியாக கொடுத்தாகணும். நீ கொடுக்காம போனேன்னா அது ஒன்றும் தெரியாது. இங்கே நீ கொடுக்கலன்னா அது கலரை வந்து டிஃபால்ட்டாக பிளாக்னு எடுத்துக்கணும். பட் நீ கொடுத்துட்டே அப்படின்னா அந்த கலரையும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் அந்த லைட் ப்ளூவை எடுத்துட்டு வந்துருக்கு. ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ அந்த ப்ளூவை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் அந்த 5 பிக்சலுக்கு உண்டான பிளரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இவ்வளோதான். இது ஒரு கான்செப்ட். சரியா? இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ரேடியஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் பேராமீட்டர் டிஃபைன்ஸ் த ஸ்ப்ரெட் ரேடியஸ். த பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த ஷேடோ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ டிக்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த ஷேடோ. ஸோ இந்த நெகட்டிவ் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 10 பிக்சல் நீ கொடுத்துட்ட, பிளருக்கு 5 பிக்சல் வச்சிருக்க. ஓகேவா? இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து 10, ஓகேவா, அண்ட் தென் 10 லைட்டாக நவுண்ட் இருக்கு. பட் இந்த 5 பிக்சலுக்கு உண்டான அந்த ரேடியஸ் அந்த பஃபராக கூட அந்த பிளர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் நீ 12 பிக்சலுக்கு கொடுத்தோன்னே இங்கே 10 கன்வெர்ட் ஆகி இங்கே 12 கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ட்ராவாக அந்த பாக்ஸை விட்டே வெரி அக்லியா லைக் ஒரு மாதிரி வெள்ளை
இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸை பார்க்கும்போது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருந்துச்சு. பட் இது அப்படியே எக்ஸ்ட்ராவாக தூக்கிடும். நான் அப்படியே சொன்னோம்ல, நம்ம இஷ்டத்துக்கு பாக்ஸோட அந்த ரேடியஸ், அந்த இந்த பிக்சல் கணக்காக வந்து நீ 4 5ன்னு எடுத்துட்டு போனனாலே அது டிஃபர் ஆகி உன்னை பிரேக் பண்ணிடும். உன்னோட நீ அச்சீவ் பண்ணுறக்கூடிய பிளர் கான்ஃபர்மேஷனை பிரேக் பண்ணிடும். பட் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த பிரச்சனை ஷேடோவில் இருந்துகிட்டே தான் இருக்கும், டெக்ஸ்ட்லையும் சரி பாக்ஸ்லையும் சரி. அதனால தான் மொதல் 10 பிக்சல் டாப் டு லெஃப்ட்டை எடுத்துக்கிட்டு 5 பிக்சலுக்கு பிளர் பண்ணி 12 பிக்சலில் டவுனும் அந்த ரைட்டையும் எடுத்து எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்கு. அதுதான், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா போகும். பட் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் எப்படி திரும்ப பார்க்கணும் அப்படின்னா, நடத்தி பார்க்கக்கூடாது. நீங்களாம் ஒர்க் பண்ணும் போது இந்த பிரச்சனை வரும், அப்போ நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணுவீங்க. அது ஒரு குட் லேர்னிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இன்சர்ட் பேராமீட்டர். இவ்வளோ நேரம் ஒரு பாக்ஸுக்கு வெளியே தான் ஒரு ஜெராக்ஸ் வருது சொன்னேன், அதை வச்சு நவுட்டி நவுட்டி எல்லாம் பண்ணுறோன்னே. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, the insert parameter changes the shadow from an outer shadow to an inner shadow. அப்போ இதில் என்ன பண்ணுது, சிம்பிளாக பார்த்தா அதே பாக்ஸ் ஷேடோ 10 பிக்சல் 10 பிக்சல், இங்கே 10 இங்கே 10 போயிட்டு, சரியா? ஓகே. இதே நீ வந்து இன்செர்ட்னு கொடுக்காம இருந்தேன்னா இதுக்கு அப்படியே வெளியே வந்திருக்கும். ஸோ இங்கே நவுண்டு, இங்கே கொஞ்சம் நவுண்டு இருக்கும், கரெக்டு தானே? பட் இங்கே இன்செர்ட்னு கொடுத்தனால அது இன்டீரியராக உள்ளே போய் உன்னோட கலரை எவ்வளோ பிளர் கொடுத்துருக்கோ அந்த பிளருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும். அவ்வளோதான். இன்சர்ட் கொடுத்தா உன் பாக்ஸுக்கு உள்ளே போயிடும், இன்சர்ட் கொடுக்காம வந்தேன்னா பாக்ஸுக்கு வெளியே வரும். அவ்வளோதான். இது ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட்டு. யா, அட் லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஷேடோ வச்சு ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட ஒரே ஒரு பாக்ஸ் தான், ஆனால் 3 ஷேடோஸ் வந்துருக்கு. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸ் ஷேடோன்னு போட்டு ஒரு 3 கலர் வச்சுருக்காங்க, ப்ளூவு ரெட்டு க்ரீனு. ப்ளூவில் வந்துட்டு 5 பிக்சல் 5 பிக்சல். அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது 5 இது 5ன்னு டவுன் ஆகும், இது லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். அதனால தான் ப்ளூ வந்து இந்த சின்ன கோடு இருக்கு, அந்த சின்ன கோடு தான் 5 பிக்சல். டாப்ல இருந்து ஒரு கோடு இறங்கியிருக்கும், ஐ மீன் இதுதான் டாப்பு, இங்க இருந்து ஒரு 5 பிக்சல் இறங்கியிருக்கும். அதோட காணற பார்க்குமா? டாப்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு சின்னதா இறங்கியிருக்கா, இது 5 பிக்சல். அப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இறங்குனா கண்டிப்பா இந்த ரெட்டை கம்பேர் பண்ணும்போது 10 பிக்சலா தான் இருக்கும். எஸ், 10 பிக்சல் 10 பிக்சல். அப்போ லெஃப்ட்ல இருந்து இவ்வளோ இங்க இந்த லைனை வச்சுக்கோ, இவ்வளோ தூரத்துக்கு 10 பிக்சல் நவுண்ட் இருக்கு. அதே மாதிரி டாப்ல இந்த லைன்ல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு 10 பிக்சல் மேல இருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரீன் 15 எக்ஸ்ட்ராவா இறங்கிடும். அப்போ இது ஓவராலா பார்க்கவும் 3 ஷேடோ 3 கலர்ஸ்ல டிஸ்பிளே ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? சூப்பர், ஓகே. சரி, இப்போ அதே எக்ஸாம்பிள் தான், பட் பிளர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவா 3வது ஸ்பேஸுக்கு ஒன்று ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ 5 பிக்சல் 5 பிக்சல் பிளர் 8, அதே 10 பிக்சல் 10 பிக்சல் பிளர் 8, அடுத்து 15 பிக்சல் 15 பிக்சல் பிளர் 8. அவ்வளோதான். பிளர் கொடுக்கும்போது கலரோட எஃபிஷியன்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். பட் இது ஒரு எஃபெக்ட் இருக்கு, இப்படி ஒரு மல்டி ஃபுல் ஷேடோஸ் வச்சு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், சரியா? ஸோ அட் லாஸ்ட்டாக என்ன, யா, ப்ராக்டிஸ் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு நேரடியாகவே இந்த ஒரு ப்ராசஸை எடுத்துருந்தேன், ஏன்னா இதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு, கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸை நான் ஃபஸ்ட்டே எடுத்து நான் உங்களுக்கு இதில் விஷுவலில் பண்ணி காமிக்கிறேன். அது போக உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா அதையும் பண்ணலாம், ரைட்டா? சரி, ஆல் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இருக்கா? வேறு எதுவும் நடத்தணுமா? இதுலேயே எல்லாம் வருதுனால எஸ்கேப் ஆகலான்னு இருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் சொல்லுன்னா சொல்லுங்க, நான் ஷேடோவில் வேற பிடிக்கினாலும் எடுத்து கொடுப்பேன். எனி ஒன்? தெரிவிக்கலையா? சரி, ஓகே. பிபிடி போகிறேன், சாரி விஷுவல் போகிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு என்ன வேணால் சொல்லுங்கள், சரியா?
ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சரி, இது நம்மளோட ஃபுல் ஸ்டாக்கு. வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் நேம் வந்து ஷேடோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஒரு நியூ ஃபைல் which is index.html. ஆல் விசிபிள் தானே எல்லாருக்கும், எதுவும் இஷ்யூ இல்லை. எதுவும்னா டக்குன்னு சேட்டோ மைக் ஆன் பண்ணிடுங்க. ரைட்டா? சூப்பராக சூப்பர். சரி, இப்போ நான் HTML ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ HTML ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் ஷிஃப்ட் 1 நமக்குன்னா இந்த எம்எட் அப்ரிவியேஷன் வரும். இதை ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டாலே போதும், அதோட எல்லாம் வந்துடும். இதில் டாக்குமெண்ட் போது நம்ம இங்கே ஷேடோன்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த டைட்டிலோட ஹெட்டிங்காக வரும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ரைஸ் விட்டா இங்கே வந்துடும் இந்த ஹெட்டிங் வந்துட்டு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பாடியில் நான் ஃபஸ்ட்டு என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டிவ் வைக்கிறேன். ஸோ அந்த டிவ்க்குள்ள ஒரு H2 என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ஷேடோ அப்படின்னு என்னமோ வச்சுருந்தாங்க. நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். சும்மா மல்டிபிள் ஷேடோ கான்செப்ட். சரி, அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் சும்மா வச்சுக்கிறேன். இல்லை, குட் மார்னிங் சும்மா போடும். சரி, ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு பாக்ஸ்குள்ளே வைப்போம். ஸோ பாக்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த டிவ்னு நம்ம வச்சுக்கோம். பட் நம்ம ஸ்டைலுக்குள்ளே அப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்டைல் அதில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இருக்கிற பாக்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு டிவ் தான் இருக்குது. அதனால நம்ம இதுக்கு தனியாக கிளாஸ் நேமோ ஐடியோ எதுவும் வைக்க வேணாம். மேபி வச்சாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் ஸோ பாக்ஸ் டைப் அப்படின்னா ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதை வச்சு அங்கே கால் பண்ணுவோம். கிளாஸ்னாலே எப்படி கூப்பிடணும், டாட் பாக்ஸ் டைப் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கு நான் ஒரு பார்டர் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஆக்சுவலாக பார்டரை நான் பற்றி நடத்தியிருக்கானா, நடுவில் நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனி ஒன் பார்டர் நான் நடத்தியிருக்கேனா? யாரும் இல்லையா? பார்டர் ரேடியஸ் பாக்ஸ்லயே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்டரை. சரி, ஓகே, நான் போகிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த பாக்ஸ் இப்படி வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதை கொஞ்சம் சின்னதாக ஆக்கிறதுக்காண்டி மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு சென்டராக வந்திருக்கு. அண்ட் தென் பேடிங்கும் ஒரு 10 பிக்சல் கொடுத்துருவாங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸ் வந்து நல்ல பெருசாகவே வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த பாக்ஸை வச்சு பார்டர் ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ பாக்ஸ் ஷேடோ இன்செர்ட் இதுலையெல்லாம் எல்லாம் கேட்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 பிக்சல் ப்ளூ கொடுத்துருவேன். வா, ஸோ நான் சொன்ன மாதிரியே இதுலேருந்து ஒரு 5 பிக்சல் நான் வந்து ப்ளூ லெஃப்ட் இறங்கியிருக்கும். இதுலேருந்து ஒரு 5 பிக்சல் ப்ளூ. இதில் நான் ஏதாவது ஒன்று அழிச்சு பார்ப்போமா என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு? ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் டெக்ஸ்டோ ஷேடோவோ அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். நீ கம்பல்சரியாக 2 கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அப்போ நான் இன்னொரு 5x கொடுத்தா அது என்னவா கன்சிடர் ஆகிடும்? பிளர்ராக கன்சிடர் ஆகும். அப்போ நான் இன்னொரு 5 பிக்சல் கொடுத்தா அந்த ஷேடோவோட இம்படன்ஸ் கூடும்னு சொன்னேன். இம்படன்ஸ் மீன்ஸ் இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். சரியா? ஓகே, நான் அது இப்போதைக்கு 2 இருக்கட்டும். அதுக்கு பக்கத்தில் நான் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் which is 10 பிக்சல். இப்போ இந்த 2 பொறுத்த மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று டிஃபால்ட்டாக வந்துட்டு கரெக்டாக. ஸோ 10 பிக்சல்
நம்ம அதில் என்ன வச்சுருந்தாங்க, ரெட்டு வச்சுருந்தாங்களா, நம்மளும் ரெட்டே வச்சோம். ஸோ ப்ளூக்கு அடுத்து ஒரு ரெட்டு வந்துட்டு. சரி, அடுத்து 15 பிக்சல். 15 பிக்சலுக்கு வேற என்ன வைக்கலாம்? ப்ளூ ரெட்டு, இன்னொன்று என்ன வச்சுருந்தாங்க, பிங்கா இல்லையே க்ரீனோ, சரி நம்ம எல்லோன்னு வைப்போம். ஓகே, எல்லோ ரொம்பலாம் இல்லை. சரி ரைட், ஓகே. ஸோ இது இங்கேருந்து 5, இங்கேருந்து 10, இங்கேருந்து 15, இப்படி நவுண்டு லெஃப்ட் வந்திருக்கு. அதே மாதிரி டாப்ல இருந்து பார்த்தா இங்கேருந்து 5, இங்கேருந்து 10, இங்கேருந்து 15 அந்த பிக்சலுக்கு நவுண்டு வந்திருக்கு. ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டியாக நான் எதாவது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 5 பிக்சல் கொடுத்தா அது பிளர்ராக கன்சிடர் ஆகும். இப்போ ப்ளூ மட்டும் பிளர்ராக இருக்கு. அதே மாதிரி க்ரீனு கொடுத்தா, சாரி ரெட்டு கொடுத்தா அதுவும் பிளர் ஆயிரும். சேம் அதே மாதிரி நான் வந்துட்டு எல்லோக்கு கொடுத்தாலும் அதே பிளர் கான்செப்ட் தான். ஸோ ஷேடோஸை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இதை தாண்டி நீங்கள் இன்னும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதுவே போதும். நீங்கள் இதை வச்சே நீங்கள் ரன் பண்ணி மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லேயே வந்துடும். யாரும் இப்படி வந்துட்டுலாம் கேட்க மாட்டாங்க மட்டும், எனக்கு இந்த மாதிரி டிசைன் தாங்களேன்னு. ஸோ டெக்ஸ்ட்டில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா இப்போ H2 இருக்குது. நான் H2வை கால் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு போட்டு, சாரி டெக்ஸ்ட் ஷேடோவில் ஒரு 10 பிக்சல் இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரியே என்ன வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டா நான் எவ்வளோ நவுட்னால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10 பிக்சலை எடுப்போங்க, அப்ளை ஆகாதா? சரி, இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு 5 வைக்கிறேன், இங்கே வந்துட்டு ஒரு 15 பிக்சல் வைக்கிறேன். இப்போ இங்க இருந்து 5 பிக்சல் லெஃப்ட் ரைட்டுக்கு நவுண்ட் இருக்கு, சரியா? பட் டாப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து இவ்வளோ தூரத்துக்கு இறக்கியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். டாப்ல இருந்து 15 பிக்சல் இறங்கி, அதனாலதான் அது இன்னொரு இதாக எடுத்துக்கு. சப்போஸ் நம்ம 20 கொடுத்தோம்னு வையேன், இன்னொரு டெக்ஸ்டாவே வந்துடும். அப்போ நான் அதை 0ன்னு மாத்தினா ஒரு ஜெராக்ஸ் காப்பி ரெண்டும் அப்படியே 0, இது ஃபுல்லாக அப்படியே ஒரு காப்பியாகவே வரும். நான் தான் சொன்னேன் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வரும்னு. இதை நம்ம பிளர் பண்ணணும்னு நினச்சா இன்னொரு இதில் போயிட்டு ஒரு 15 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பிளர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு 2 பிக்சல், அதே மாதிரி இங்கே 2 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா பிளர் வந்து அதிகமாக இருக்கிறனால ஆக்வர்டாக இருக்குது. அதை நான் ஒரு 5 பிக்சலாக மாற்றிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு உண்டான ஒரு லுக் வந்துடும். ஆர்எல்ஸ் நான் பிக்சல் எனக்கு பிளரே வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3D ஷேப் ஆஃப் மல்டிபிள் இது வந்துடும். இதை நம்ம 1 கொடுத்தா லைட்டாக அப்படி வரும், 5 கொடுத்தாலும் நம்ம ஸோ அதை ஏற்றதை மாற்றி கொடுத்து, இப்போ நீ லைட் கலர் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சமாவது ஒரு ஷேடோ ஃபீல் தரும். இல்லை அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஃபாண்ட்டும் பிளாக், ஏன்னா அது பிளாக்காக தானே இருக்கு, அப்படி பிளாக்லேயே இருந்து ஒரு மாதிரி ஸ்டைல ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதே தான் பாக்ஸுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் ஃபாண்ட்டுக்கும். அண்டர்ஸ்டாண்டபிளா? இதில் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை வேற எக்ஸாம்பிள் எதுவும் நடத்தணுமா? ஆல் ஓகேவா? சசிலாக்கு ஓகே, சூப்பர். சிக்கிமால் சூப்பர். அதுதான் நம்பிராஜன் சூப்பர். கொண்டாடுற முடிஞ்சு போட்டாங்க. மலையரசன் சூப்பர். தர்ஷனா ரைட். பார்த்தீங்க சரி ரைட், ஓகேடா. ஸோ டுடே செஷன் படி பார்த்தா அவ்வளோதான் அந்த பாக்ஸ் ஷேடோ பொறுத்த மாட்டேங்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த பிபிடி வைஸ் என்ன வருதோ அதை பார்த்துட்டு சிஎஸ்எஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ ஓகே, செஷன் ஓவர் தான், இதை தாண்டி எதுவும் இல்லை. எனக்கு அந்த லிங்க் உண்டான்னு தெரியல, வெயிட் அ மினிட், நான் இதை பார்த்துக்கிறேன். யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க.